Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் ஹல்வா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் ஒரு 7-8 முந்திரி பருப்பை நல்லா உடைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா 7-8 உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா உப்பி வரணும். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்தது. இதை நம்ம வெளியே எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே நெய்லேயே இது 4 கப் துருவன கேரட் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் 4 கப் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை கப் கேரட் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பால் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 4 கப் கேரட் எடுத்ததுனால 4 கப் பால் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த கேரட் அந்த பால்லையே நல்லா வெந்து வரும். இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அப்போ தான் கேரட் நல்லா பொறுமையாக வெந்து வரும். இந்த பால் கொதித்ததும் நம்ம இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பால் எல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இதை விட இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 கப் சுகர் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. இது இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சர்க்கரை சேர்த்ததுனால நல்லா இலகி வரும். ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அதை நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேனில் ஒட்டாத மாதிரி நமக்கு திரண்டு வரும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பேனில் ஒட்டாமல் வரும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேரட் ஹல்வாவை எடுக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த கேரட் ஹல்வாவோட டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.